வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் அண்ட் ஹவில்டார் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான இங்கிலீஷில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸ் எத்தனாவது கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15வது கிளாஸ். ஸோ இதில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். இதுக்கு முன்னாடி வந்து இங்கிலீஷில் கிட்டத்தட்ட ஒரு 14 கிளாஸ் வரைக்கும் தனியாகவே கொடுத்துருக்கோம். அந்த கிளாஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? The following sentence has been divided into parts. One of them many contain an error. Select the part that contain an error from the given options. If you do not find any error, may no error as your answer. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எரர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம், அதை 3 தான் பிரிச்சிருக்கோம். அந்த 3 பார்ட்டில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அந்த பார்ட்டை இருக்க ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நோ எரருங்கிற ஒரு ஆப்ஷன்ஸில் இருக்குது, அதையுமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, த மவுண்டைன் லைன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டைலிஸ்ட் அண்ட் மோர் எலுசிவ் அனிமல்ஸ் இன் தி வுட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மவுண்டைன் லைன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த, இப்போ இந்த மவுண்டைன் லைன்ஸ் இஸ் அப்படிங்கிறது கரெக்டாக தான். ஓகேவா? அதே ஒன் ஆஃப் த ஸ்லைஸ்ட் அப்படிங்கிறது வந்து வராது. ஓகே? ஸோ எப்போவுமே வந்து இந்த ஸ்லை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தந்திரமானன்னு அர்த்தம். ஓகே? ஸோ தந்திரமான அப்படிங்கிற அர்த்தம். இதுக்கான சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்டி அப்படிங்கிறது சேர்க்கும் பொழுது இது வந்து இந்த மீனிங் தராது. ஸோ இந்த மாதிரியான வார்த்தையே முதல்ல கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஸ்லை அப்படிங்கிறது வந்துருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைங்கிறது தந்திரமான, பட் வந்து இந்த ஸ்லைஸ்ட் அப்படிங்கிறப்ப இது வந்து சுத்தமாக மீனிங் கொடுக்காது. பட் இங்கே ஒன் ஆஃப் த அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு சூப்பர்லேட்டிவ் தான் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மற்றபடி வந்து இது வராது. ஸோ அப்போ இங்கே இது வந்திருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒன் ஆஃப் த அப்படின்ட்டு இருக்குல்ல, அந்த இடம் தான், இந்த பாட்டு இருக்குல்ல, இதுதான் வந்து இதில் ஏரர். ஓகேவா? ஸோ மற்றபடி எலுசிவ் அனிமல்ஸ் இன் தி வுட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ஆப்ஷன்ஸ் 1ல் ஒன் ஆஃப் த ஸ்லைஸ் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன் 1 தான் அப்புறம் இதில் கரெக்டான ஒரு எரர் அப்படிங்கிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ இந்த மவுண்டைன் லைன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்லைஸ்ட் அண்ட் மோர் எலுசிவ் அனிமல்ஸ் இன் தி வுட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த சென்டென்ஸில் ஒன் ஆஃப் த ஸ்லைஸ்ட் அண்ட் த மோர் அப்படிங்கிறதா இதில் எரர். ஓகேவா? அப்போ அது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 1ல் தான் அப்புறம் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே நோ எரர் வரப்போகிறது கிடையாது. ஓகேவா? அதனால் செலக்ட் பண்ணாங்கன்னா ஆப்ஷன் 1ல் இருக்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செலக்ட் த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இங்கே வந்து கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு தான் கேட்குறாங்க. இங்கே ஆப்ஷன்ஸ் 1, 2, 3, 4 பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் 1ல் என்விசிஹெச், அண்ட் ஆப்ஷன் 2ல் வந்து சைக்காலஜிஸ்ட், அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து எமர்ஜென்சி, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து டிரான்ஸ்லேஷன். ஓகே? ஸோ இதில் உள்ள 4 இதுலேயே வந்து ஏதோ 1ல் மட்டும் தான் கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்குது. நான் வந்து இப்போ வாசிக்கையில் மட்டும் வந்து இப்போ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது போல அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. இதில் ஸ்பெல்லிங்கை நம்ம கண்டிப்பாக உன்னிப்பாக பார்க்க மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான ஸ்பெல்லோட வந்து செலக்ட் பண்ண முடியும். ஓகே? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இதில் கரெக்டான ஆன்சராக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் என்விசிஹெச் அப்படிங்கிறதுல வந்து தப்பு இருக்குது. இந்த ஐ வந்து வராது. ஓகேவா? ஸோ அப்போ இது அடுத்த செகண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சைக்காரிஸ்ட். ஓகே? இதில் வந்து பார்த்தீங்கன்னா PSYCHOLOGIST இதுதான் அதோட கரெக்டான ஸ்பெல்லிங். அப்போ இந்த ஸ்பெல்லிங் இதில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா PSYCHOGIST. அப்போ இதுக்கு இதில் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன் 2ல் இருக்கிறதுனா கரெக்டான ஒரு ஸ்பெல்லிங்கில் உள்ளது. ஓகேவா? ஸோ அதே தான். அப்போ மற்றபடி நம்ம ஆல்ரெடி இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வராதுன்னு சொல்லியிருந்தோம். அப்போ அதில் கரெக்டான ஸ்பெல்லிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ENVISAGE. இந்த இடத்துல ஐ வரக்கூடாது. ஓகேவா? அதுதான் இங்கே உள்ள மிஸ்டேக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எமர்ஜென்சின்னு இருக்குல்ல, இங்கே இதில் என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி இருங்க, எமர்ஜென்சி, இந்த சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வராது. ஓகேவா? எஸ் தான் வரணும். அப்போது இந்த எஸ்ஸுக்கு பதிலாக தான் இந்த சி வரணும். ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ அப்போ அதுதான் வந்து கரெக்டான ஒன்று. ஓகே? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷன். ஓகே?
டிரான்சிஷன் அப்படிங்கிறதுல வந்து என்ன தப்பு இருக்குது? முதல்ல டிரான்சிஷனுக்கான கரெக்டான ஸ்பெல்லிங் எழுதலாம். டிரான்சிஷனில் TRANC SITION இதுதான் டிரான்சிஷன் அப்படிங்கிறதுக்கான கரெக்டான ஸ்பெல்லிங். இதுலையுமே சொன்னால் இந்த எஸ் இங்கே இருக்குல்ல, இங்கே எஸ் இருக்குது, பட் இங்கே வந்து சி இருக்குது, இந்த சி வரக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எஸ் வரணும். அப்படி தான் வந்து இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போது டிரான்சிஷன் அப்படிங்கிறது அந்த சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ்ஸை போட்டிங்க அப்படின்னா இந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறது கரெக்ட். ஓகே, அதே ஸ்பெல்லிங் தான் வரும், இதில் நம்ம போட்டிருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ NVCH அப்படிங்கிறதுக்கான ஸ்பெல்லிங் இங்கே இருக்குது. ENVISAG அப்படிங்கிறது NVCHக்கான கரெக்டான ஸ்பெல்லிங். ஸோ நான் இந்த பக்கம் எழுதியிருக்கல, இதெல்லாம் நோட் பண்ணிக்கிறேங்க. ஸோ கண்டிப்பாக வந்துடும் இந்த மாதிரியான வேர்ட்ஸுமே வந்து ரிப்பீட்டடாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறதுல கரெக்டான ஸ்பெல்லிங் அப்படிங்கிற நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அது பிரச்சனை கிடையாது. இருந்தாலுமே ஸ்பெல்லிங் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதையுமே பார்த்துக்கிறோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி அப்படிங்கிறதுல வந்து இங்கே கொடுத்துருக்கோம் அந்த சி வராது. ஓகே, அதாவது EMERGENCE அப்படிங்கிறதா எமர்ஜென்சி. ஓகேவா? ஸோ அதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். இங்கே எஸ் வந்துருக்கும், இங்கே சி, அந்த இடத்துல எஸ்சி போடணும், அவ்வளோதான். டிரான்சிஷன் அப்படிங்கிறதுல TRANSITION அப்படிங்கிறது தான் கரெக்டு. இங்கே சி போட்டிருப்பாங்க, அதனால் அது வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம மாற்றிருக்கோம். ஓகேவா? புரியுதா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இதில் கரெக்டான ஸ்பெல்டு விட சைக்காலஜிஸ்ட், மற்ற எல்லாத்துக்குமே வேறு நான் ஸ்பெல்லிங் கரெக்டாக சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, select the most appreciate antonym of the given word. ஓகே, ஸோ நம்ம வந்து நமக்கு இப்போது ஆன்டனிம் தான் கேட்குறான். ஆன்டனிம் அப்படின்னா இங்கே வந்து என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க? ஆன்டனிமே எதிர்ச்சொல். ஓகே, நெகட்டிவ் வேர்டு நம்ம பார்க்கணும். இங்கே ஓவர் ரன் அப்படிங்கிறது தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவர் ரன் அப்படிங்கிறதுக்கான தமிழ் அர்த்தம் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கணும். நீங்கள் சினோனிம்ஸாக இருந்தாலும் சரி, ஆன்டனிம்ஸாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நீங்கள் கொடுத்துருக்க வார்த்தைக்கான தமிழ் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சுட்டு அதுக்கு சினோனிம்ஸ் கேட்குறாங்கன்னா அதுக்கு இணையான மீனிங் உள்ள வார்த்தையை நம்ம தேடணும். ஆன்டனிம்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாவில் தேடுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அப்போ ஓவர் ரன்னுங்கிறதுனா தப்பிச்சு ஓடுறது. ஓகேவா? தப்பித்து ஓடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? தப்பிச்சு ஓடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்போது கீழே ஆப்ஷன்ஸ்லனா சரண்டர், ஆப்ஷன் 2லனா இனுட்டேட், அண்ட் ஆப்ஷன் 3லனா ஸ்ட்ரோம், அண்ட் ஆப்ஷன் 4லனா இன்வைட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? இதில் கரெக்டான என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாமல ஒவ்வொன்றா நம்ம ஆப்ஷன்ஸில் மீனிங் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு மீனிங் பார்த்தோம் அப்படின்னா சரண்டருங்கிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே போயிட்டு சரண்டர் ஆகிரும்னு சொல்லுவோமா? ஒத்துக்கொண்டு இதாகிறது சரண்டர்ன்ட்டு தான் சொல்லுவோம் பெரும்பாலுமே தமிழ்லேயுமே. ஓகேவா? ஸோ சரண்டர் ஒத்துக்கொள்ளுதல் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? பணிந்து போதல் அப்படிங்கிற கூட வச்சுக்கலாம். பணிந்து போதல். ஓகேவா? பணிந்து, இதுக்கு சரியான தமிழ் அர்த்தம் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா சரண்டருக்கானது கீழே எழுதுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இனுட்டேட். ஓகேவா? இனுட்டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உள்வாங்க. ஓகேவா? ஸோ உள்வாங்குதல் அப்படின்னு சொல்லுவோமா? இப்போ வந்து கடல்லாம் இன்னும் இனுட்டேட் அப்படிங்கிறலாம் சொல்லுவாங்க. கடல் வந்து பார்த்தீங்கன்னா உள்வாங்குச்சு அப்படிங்கிற சொல்லுவாங்களே, அதுதான் அப்புறம் இனுட்டேட் சொல்கிறது. அடுத்து ஸ்ட்ரோம்ங்கிறது சூறாவளி அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரோம்ங்கிறது இன்வைடு அப்படிங்கிறது வந்து இன்வைட், அதாவது படையெடுத்து வர்றது அப்படிங்கிற சொல்லம்போல, உள்ளே வர்ற படையெடுப்பு அல்லது அந்த இன்வைடு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போமா? ஸோ அலெக்சாண்டர் இன்வைடு அப்படிலாம் அதெல்லாம் படையெடுத்து உள்ளே வர்றது. ஓகேவா? ஸோ அத்துமீறி உள்ளே வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறது தான் அதுதான் இன்வைடு. ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ இப்போது நமக்கு ஆன்டனிமில் இந்த ஓவர் ரன் அப்படிங்கிறதுக்கான ஓவர் ரன்னுங்கிறது வந்து தப்பிச்சு போகிறது. ஓகேவா? ஸோ அப்போ அப்படி அதுக்கான ஆன்டனிம், அதுக்கு எதிரான நம்ம மீனிங் தான் பார்க்கணும். அதில் இங்கே சரண்டர், இனுட்டேட், ஸ்ட்ரோம், இன்வைடு பார்க்கும்பொழுது இந்த தப்பிக்கிறதுக்கு ஆன்டனிமா வந்து எது வந்து வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1ல் இருக்க சரண்டர் சொல்லலாம். ஓகே, இவன் தப்பிச்சு போகிறதுக்கு ஒத்துக்கொண்டு பணிஞ்சு வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆன்டனிமா இருக்குமா? அப்படிங்க. மற்றபடி உள்ளதுன்னா உள்வாங்கிறது, ஸ்ட்ரோம், சூறாவளி, இன்வைட், இது இதெல்லாமே வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த சரண்டர் அப்படிங்கிறது தான் அப்புறம் இந்த ஓவர் ரன் அப்படிங்கிறதுக்கான ஆன்டனி மீனிங்காக அப்புறம் நம்ம சொல்லலாம். ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ இதுக்கு தமிழ் அர்த்தம் கொடுத்துருங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அதையுமே நோட் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா, தெரியும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஞாபகப்படுத்தி பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆப்ஷன்ஸ் ஃபில்லிங் த ஃப்ளாங்க்ஸ். ஓகேவா? ஸோ நமக்கு இந்த ஃபில்லிங் த ஃப்ளாங்க்ஸ் தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மெனி பீப்புள்ஸ் மே நாட் ஃபைண்ட் த ரிவார்ட்ஸ் டேஷ் வித் த டைம் அண்ட் எஃபர்ட் ரெக்வைர்டு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த டேஷ் இருக்குல்ல, அந்த இடத்த என்னத்தை வச்சு ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்கணும். இங்கே ஆப்ஷன்ஸ் 1ல் வந்து
insignificant, and option 2 gleeful, and option 3 contagious, and option 4 commensurate. ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலையுமே நம்ம மீனிங் பார்த்துக்கிறது முக்கியம். ஏன்னா சினானிம் சென்டென்ஸில் எப்படி சொன்னோம்னா அதே மாதிரி மீனிங் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் இங்கே உள்ள சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி எந்த மீனிங் வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இன்சிக்னிஃபிகண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான, இப்போ வந்து இருங்க, இன்சிக்னிஃபிகண்டோட சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான, ஓகேவா? அதே இன்னும் வந்துருச்சு அப்படின்னா முக்கியமான அற்ற அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வந்து சொல்லலாம், ஓகேவா? ஸோ முக்கியமான அற்ற அப்படிங்கிறது சொல்லலாம், ஓகேவா? அப்போ சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா முக்கியமான, இன் அப்படிங்கிறது முன்னாடி வரதுனால இன்சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, முக்கியமான அற்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம், ஓகேவா? அடுத்து வந்து க்ளீஃபுல் அப்படின்னா மகிழ்ச்சியான, ஓகேவா? ஸோ க்ளீஃபுல் அப்படின்னா நம்ம சேர்ஃபுல் அந்த மாதிரிலாம் சொல்லலாம், மகிழ்ச்சியான, ஓகேவா? ஸோ மகிழ்ச்சியான, ஹாப்பி கூட வந்து சொல்லலாம், ஓகேவா? ஸோ ஹாப்பி. அடுத்து கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா கண்டிஷன்ஸ்னால் என்ன, கட்டுப்பாடோட எச்சரிக்கையாக, ஓகேவா? ஸோ எச்சரிக்கையாக, ஓகேவா? அடுத்து காமன்சுரேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இணையாக, ஓகேவா? இணையாக, ஓகேவா? ஸோ அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க, மெனி பீப்புள்ஸ் மே நாட் ஃபைண்ட் த ரிவர்ஸ் வித் டைம் அண்ட் எஃபோர்ட் ரெக்வயர்ட், ஓகேவா? ஸோ அதுக்கு இணையாக அப்படிங்கிறதான் சொல்ல முடியும், ஓகேவா? ஸோ இன்சிக்னிஃபிகண்ட் முக்கியமற்றதான், அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பல மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரிவார்ட்ஸும் இந்த ரிவார்ட்ஸ்லாம் வந்து டைமையும் எஃபோர்ட்டையும் வந்து கொடுக்குறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், புரியுதுங்களா? ஸோ அப்போது முக்கியமான மற்ற அப்படிங்கிற மாதிரி வராது, மகிழ்ச்சிங்கிறதும் வராது, ஓகேவா? அதே மாதிரி கண்டிஷன்ஸுங்கிறது எச்சரிக்கைக்கா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இங்கே வந்து இணையாகன்னு சொல்லலாம், அதாவது மெனி பீப்புள்ஸ் நாட் ஃபைண்ட் த ரிவார்ட்ஸ் காமன்சுரேட் வித் த டைம் அண்ட் எஃபோர்ட் ரெக்வயர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? ஸோ அப்போ இதில் கரெக்டானது இந்த காமன்சுரேட் அப்படிங்கிறது தான் இதில் வந்து ஃபில் பண்ண முடியும், ஓகே, புரியுதுங்களா? ஸோ மெனி பீப்புள் மே நாட் ஃபைண்ட் த ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான தான் இருக்கும், ஓகேவா? ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 இருக்க காமன்சுரேட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் மீனிங் ஆஃப் த அண்டர்லைன் த இடியம் ஆஃப் இன் தி கிவன் சென்டென்ஸ், ஓகே. ஸோ நமக்கு வந்து இப்போ இடியம் தான் பார்க்கணும், ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹீ இஸ் ஃபோமிங் அட் த மவுத் அபவுட் த கமிட்டி ஸ்டேஷன். இது கொடுத்துருக்க சென்டென்ஸு இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது இந்த ஃபோமிங் அட் த மவுத் அப்படிங்கிறது தான், ஓகே. ஸோ இந்த ஃபோமிங் அட் த மவுத் அப்படிங்கிற இந்த இடியத்துக்கான மீனிங் என்னவாக இருக்கலாம்? ஆப்ஷன் 1 டு பி என்ட்ராக்ட் அண்ட் ஷோ இட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் 2 டு கேசஸ் டேமேஜ் டு சம்மோன். ஆப்ஷன் 3 do not recognize something good, and option 4 to be upset about something that happened in the past, ஓகேவா? ஸோ இதில் இந்த ஃபோமிங் அட் தி மவுத் அப்படிங்கிறப்ப வந்து எது வரும்? இந்த ஃபோமிங் அட் தி மவுத் இப்போ எது வரும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1 இருக்குல்ல, டு பி என்ட்ராக்ட், புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த ஆப்ஷன் 1 இருக்க டு பி என்ட்ராக்ட் அட் சோவிட், ஓகே. ஸோ என்ட்ராக்ட் அப்படின்னா கோபம் அடைதல்னு சொல்லலாம், ஓகே. ஸோ கோபம் அடைதல் அது, அண்ட் ஷோ இட் அப்படின்னா கோபத்தை வெளிக்கட்டு காட்டுறோம்னு சொல்லுவாங்களே, அதுதான் வரும். அதாவது ஃபோமிங் அட் மவுத் அப்படின்னா இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபோமிங் அப்படி மவுத் அப்படின்னா வாயால் அதிகமாக வந்துடும், ஒருத்தன் வந்து ஃபோம் பண்ணுற மாதிரி இது பண்ணுறான் அப்படின்னா அவன் கோவமாக இருக்கேன். ஒருத்தன் கோவமாக இருந்தால் கண்டினியூவாக பேசிக்கிட்டே இருப்பான். சில பேர் தான் வந்து சைலண்டாக இருப்பானே வச்சுக்க. நிறைய பேர் வந்து ஃபோமிங் ஆஃப் த மவுத், அதாவது மவுத் வந்து ஃபோமிங் ஆகுது அப்படின்னா கத்திக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம், கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஃபோமிங் அட் தி மவுத் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. கரெக்டான மீனிங் எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா டு பி என்ட்ராக்டு, அதாவது அவன் வந்து ரொம்ப கோபமாகவும் கோவத்தை வந்து வெளியே காட்டிக்கிட்டு இருக்கான், ஓகே, புரியுதுங்களா? அதாவது டு பி என்ட்ராக்டு அண்ட் சோவிட் அப்படிங்கிறதா இந்த ஃபோமிங் அட் த மவுத் அப்படிங்கிற ஐடியாத்துக்கான கரெக்டான ஒரு மீனிங்காக இருக்கும், ஓகே. ஸோ மற்றபடி வேறு எதுவும் வந்து இதில் வராது. ஸோ அதனால் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் 1 இருக்க இதுதான், ஓகேவா? ஸோ இதுக்கு இந்த இதுதான் கரெக்டான ஒரு மீனிங், புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் சினானிம், ஓகே. ஸோ நமக்கு சினானிம் கேட்டிருக்காங்க. முதல் ஆண்டனிம் பார்த்தோமா, இப்போ சினானிம் ஆஃப் த கிவன் வேர்ட்ஸ், ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து ஃப்ரூபி அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க, ஓகே. ஸோ இந்த ப்ரூபி அப்படிங்கிறதுக்கான முதல்ல அர்த்தம், தமிழ் அர்த்தம் முதல்ல தெரிஞ்சுக்கணும், ஓகே. ஸோ அதுக்கப்புறமா அதுனா நம்ம ஆப்ஷன்ஸுக்குள்ள உள்ளதுக்கு போகலாம். ஸோ இந்த ப்ரூபி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து ஆய்வுன்னு சொல்லலாம், ஓகேவா? ஸோ ஆய்வு, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ரூபிங்கிறதுக்கு ஆய்வுங்கிறது அர்த்தம் அப்படின்னா ஆப்ஷன் 1, 2, 3, 4 பாருங்கள். ஆப்ஷன் 1 சர்ச், ஆப்ஷன் 2 மோட்டிவேட், அண்ட் ஆப்ஷன் 3 இன்வைட், அண்ட் ஆப்ஷன் 4 புஷ். ஆப்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வுங்கிறப்ப வந்துன்னா இது தேடல், ஓகேவா? ஸோ தேடல். ஆப்ஷன் 2 வந்து மோட்டிவேட்டுங்கிறது ஊக்கப்படுத்துதல், ஓகே. ஸோ ஊக்கப்படுத்துதல். அடுத்து இன்வைட் அப்படிங்கிறது வரவேற்றல், ஓகே. புஷ்ங்கிறது தள்ளுதல்னு அர்த்தம், ஓகே. ஸோ தள்ளுதல் அப்படிங்கிற சொல்லாது தான். ஸோ
ஸோ எல்லாத்துக்கும் நான் வந்து லைட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு வாயில் சொல்லும்போது சொல்லிடுறேன், இங்கே எழுதாமல் இருக்கிறதுனால இங்கே வந்து விட்டுறாதீங்க. நான் ஒன்று சொல்லும் பொழுது நீங்களும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சர்ச்சுங்கிறது தேடுதல், அடுத்து ஆப்ஷன் 2ல் மோட்டிவேட்டுங்கிறதுக்கு வந்து ஆஊக்கப்படுத்தல், அண்ட் ஆப்ஷன் 3ல் இன்வைட்டுங்கிறது வரவேற்கு. ஓகேவா? வெல்கம் பண்ணுறதை வரவேற்க சொல்லலாம். அண்ட் ஆப்ஷன் 3ல் இருக்கிற வந்து புஷ் தள்ளுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வரும், அதாவது ஆய்வுங்கிறதோட தொடர்புடையக்கூடிய ஆய்வுக்கு இணையான வார்த்தை தான் தெரியும். ஏன் அப்படின்னா சினானிம்ஸ் தான், நமக்கு இங்கே ஆண்டனிம் கிடையாது, இதுக்கு ஆப்போசிட்டாக தெரிறதுக்கு. அப்படி பார்க்கும்போது ஆய்வு அதோட தொடர்புடைய வார்த்தை வந்து எது வரும் அப்படின்னா ஆப்ஷன் 1ல் இருக்க சர்ச்சுங்கிறத சொல்லலாமா? புரியுதுங்களா உங்களுக்கு? ப்ரூஃப்ங்கிறது ஆய்வு, இது தேடல். ஆய்வும் தேடலும் ஒன்று தானே சொல்லலாம். ஓகேவா? புரியுதுங்களா? ஆய்வு பண்ணுறப்ப வந்து தேடி ஆய்வு பண்ணுவாங்க, இது இருக்கா அது இருக்கா அப்படின்னு. அதே மாதிரி அதை வந்து ஆய்வுங்க அப்படி தேடி பண்ணுறதை நம்ம தேடல்னு சொல்லலாமா சினானிம்ஸை சொல்லும் பொழுது? அப்போது ப்ரூபி அப்படிங்கிறது ஆய்வு, அதுக்கு இணையான இது வந்து சர்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா select the options that can be used as a one-word substitute for the given group of words. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இங்கே குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் தான் பார்க்கணும். மேட் இன் இமிட்டேஷன் ஸோ அஸ் பி பாஸ்ட் ஆஃப் ப்ரௌட்லி அஸ் ஜீனியஸ். ஓகேவா? ஸோ அதாவது வந்து ஒருத்தவங்களை பற்றி, அதாவது ப்ரௌட்லி ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ வளர்ந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இமிட்டேட் பண்ணுறது, அவர் இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை இமிட்டேட் பண்ணுறது வந்து என்ன மாதிரியான பேரில் சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் கேட்பாங்க. ஆப்ஷன் 1 வந்து கவுண்டர் ஃபைட், அண்ட் ஆப்ஷன் 2ல் ஸ்டர்னச், அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து அத்தன்டிக், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து டெலிபரேட் சொல்கிறாங்க. ஸோ இதில் த மேட் இன் இன்விட்டேட் ஸோ அஸ் டு பி பாஸ்ட் ஆஃப் ப்ரௌட்லி அஸ் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் கரெக்டானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 1ல் இருக்க கவுண்டர் ஃபைட். ஓகேவா? ஸோ இதோட ஸ்பெல்லிங்கையும் பார்த்துக்கோங்க. COUNTRFEIT. இதை கூட வந்து ஒரு தடவை கேட்டிருந்தாங்க, சிஜிஎல் எக்ஸாமினேஷன்ஸில் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஸ்பெல்லிங்கில் இந்த இடத்துல ஒரு ஏயை போட்டு இ இருக்குல்ல, இ இருக்க இடத்துல 2 இ இருக்க இடத்துலையுமே ஏ போட்டாங்க, அவ்வளோதான். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இடத்துல இ வர்றதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி இந்த இடத்துல இ வராதுங்கிறோ சொல்லிடுவாங்க, பட் இந்த இடத்துல நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, அதனால தான் சொல்கிறேன். அதனால் கவுண்டர் ஃபைட் அப்படிங்கிறதுக்கான அந்த வார்த்தையுமே வந்து நல்லா பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுதான், அதாவது மேட் இன் இமிட்டேஷன் டு பி ஒருத்தங்க இறந்ததுக்கப்புறம் வந்து அவங்கள பற்றி இமிட்டேட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து கவுண்டர் ஃபைட் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா சொல்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதுதான் அப்புறம் இந்த வார்த்தை, இந்த டோட்டல் சென்டென்ஸுக்கான ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் தான் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா the following sentence has been divided into parts. One of them many contain an error. Select the part that contain error from the given options. If you do not find any error, may mark no error as your answer. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா they finally did what we advised them to do before the final match. ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்குது. ஸோ இங்கே 3 பார்ட்டாக பிரிச்சுட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குது, they finally did what. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வி அட்வைஸ். ஓகேவா? ஸோ விங்கிறது வந்து தான் இது என்னது நவுன். ஓகேவா? ஸோ இது அட்வைஸுங்கிறது வெர்பில் V1 ஃபார்ம். நவுனுக்கு அப்புறம் வெர்போட V1 ஃபார்ம் வரலாம், பட் வந்து அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வெர்பு வந்துருக்கணும். ஓகேவா? சாரி, மாடல் வெர்போ அதாவது டிட் திஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் வந்துருந்தால் அதுக்கப்புறம் V1 ஃபார்ம் வரலாம், பட் வந்து இங்கே ஸ்ட்ரெயிட்டாக நவுனுக்கு அப்புறம் V1 ஃபார்ம் வந்து வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால் இதையே வந்து நம்ம டக்குன்னு முடிவு பண்ணிடலாம், இதுதான் தப்பானது அப்படின்னு. மற்றபடி பிஃபோர் த ஃபைனல் மேட்ச் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி வேர் இங்கே வந்து ஃபைனல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் தானே. எஸ், வி வேர் அட்வைஸ்டு. ஓகேவா? வி வேர் அட்வைஸ்டு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ அப்போது ஆறுங்கிறதுனா ஆக்சிலரி வெர்பாக வந்துடும், அட்வைஸுங்கிறது மெயின் வெர்பாக வந்துருமா. ஸோ அப்போ கரெக்டாக வந்துடுறா, இது மேட்ச் ஆகிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து போகிறோம் நவுனுக்கு அப்புறம் வெர்போட V1 ஃபார்ம் வரக்கூடாது, அதுதான் அப்புறம் இந்த பாட்டில் வந்து தப்பாக இருக்குது. ஸோ அதனால் இதுதான் அப்புறம் எரரான பாட்டு. ஸோ அதனால் இங்கே நோ எரர்ன்றது ஆப்ஷன்ஸ் நம்ம செலக்ட் பண்ண முடியாது. மற்ற ஆப்ஷன்ஸில் இந்த வி அட்வைஸ் தம் டு டூ அப்படிங்கிறது எங்கே ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் 1ல் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கான இந்த வி அட்வைஸுக்கான கரெக்டான கரெக்ஷன் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். வி வேர் அட்வைஸ் அப்படிங்கிறது கூட வரலாம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இதில் இந்த பாட்டு தான் தப்பு. ஸோ ஆப்ஷன் 1 தான் அப்புறம் இதில் எரரான பாட்டாக வந்து வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆப்ஷன்ஸ் டு பி ஃபில்லிங் த blank. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த cruise ஷிப் டேஷ் இன் நவம்பர் ஆன் டிசம்பர். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்ஷன் 1 இந்த ஷிப் இந்த க்ரூஸ் ஷிப் அப்படிங்கிறதுனா இந்த கப்பல்னே வச்சுக்கங்களேன். ஓகே, ஷிப் விட்டுருக்கேன், க்ரூஸ் ஷிப் விட்டுருக்கேன். ஷிப்புங்கிறது இன் நவம்பர் அண்ட் டிசம்பர் இதுக்கு இடையில் என்ன ஆகும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் சாயில்ஸ், அதாவது ஆப்ஷன் 2ல் செல்ஸு, அண்ட் ஆப்ஷன் 3ல் சேல்ஸ், அண்ட் ஆப்ஷன் 4ல் சீல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் திஸ் க்ரூஸ் ஷிப் டேஷ் இன் நவம்பர் அண்ட் டிசம்பர், அதாவது இந்த க்ரூஸ் ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் அண்ட் டிசம்பரில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் பயணம் கடல் பயணம் கூட வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ சாயேஜ்னு கூட சொல்லுவாங்க. சாயேஜ் அப்படின்னா கடல் பயணம். சாயில்னாலுமே தான் அந்த போட்டு வந்து பயணம் பண்ணுது அப்படின்னா அதை வந்து சாயில் தான் சொல்லுவாங்க. ஓகே, செல்ஸுங்கிறது விற்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? சேலுங்கிறதும் வந்துன்னா அதே தான். ஓகே, விற்பனை அப்படின்னு சொல்லுவோம்ல. சீலுங்கிறது வந்து மூடப்படுதல். ஓகே, சீல் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது இதில் இந்த க்ரூஸ் ஷிப் சாயில்ஸ் இந்த நவம்பர் அண்ட் டிசம்பர் அப்படிங்கிறது தான் இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் வந்து ஃபில் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1ல் இருக்க சாயில்ஸ், SAILS. ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ எப்பவுமே ஷிப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பு கூட வந்து சாயில் அல்லது சாயேஜ் அந்த அதுதான் அப்புறம் தொடர்புபடுத்தக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் வில் இம்ப்ரூவ் த அண்டர்லைன் த பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் இன் கேன் நோ இம்ப்ரூவ் த இஸ் நீடட் செலக்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ரெக்வயர்ட். ஓகேவா? ஸோ இங்கே என்ன வருது அப்படின்னா யூ ஆர் லுக்கிங் ஸோ பிரிட்டி ஆன் திஸ் பிளாக் அவுட்ஃபிட். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஆர் லுக்கிங் ஸோ பிரிட்டி ஆன் திஸ், இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களே இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படி இந்த இடத்துல நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சேஞ்ச் பண்ணுறது? ஸோ ஆப்ஷன் 1ல் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் 1 பிரிட்டி இன் திஸ் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா? எஸ். ஸோ அதே மாதிரி வந்து ஆப்ஷன் 2 பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நோ இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 3ல் பிரிட்டியர் இன் திஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆப்ஷன் 4ல் பிரிட்டிஸ்ட் திஸ் தோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போது இதில் ஒன்றுமே தெரியல அப்படின்னா இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத விட்டுருங்க. இந்த பக்கம் இருக்கல பிளாக் அவுட்ஃபிட் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஓகேவா? ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ பாருங்களேன், பிளாக்குங்கிறது வந்து இது வந்து நவுன், அவுட்ஃபிட்டுங்கிறது நவுன் வச்சுக்கோங்க. பிளாக்குங்கிறது வந்து நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது அட்ஜெக்டிவ் தானே? எஸ். ஸோ இது வந்து அட்ஜெக்டிவ். ஓகே, ஸோ இப்போது இதுக்கு முன்னாடி வந்து என்ன வரணும்? அட்ஜெக்டிவ் இருக்கும், நவுன் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து தேஸ்ன்னு இருக்கு, தேஸ்ங்கிறது வரக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல திஸ்ஸு தானே வரணும். புரியுதுங்களா உங்களுக்கு? திஸ்ஸு தான் வரணும். அப்போ திஸ் பிளாக் அவுட்ஃபிட். ஓகேவா? திஸ் பிளாக் அவுட்ஃபிட் அப்படிங்கிறது தான் அப்படின்னா கரெக்டான ஒன்றா இருக்கும். அப்போது இதில் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா திஸ்ஸுங்கிறது மட்டும், இந்த இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் திஸ்ஸுங்கிற மாதிரி. அப்போ திஸ்ஸுங்கிறது எங்கே இருக்குது? பிரிட்டி இன் திஸ், இந்த இதில் கூட வந்துச்சு பார்த்தீங்களா ஸ்ட்ரெயிட்டாகவே? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ மற்றபடி இந்த தேஸ்ங்கிறது இருக்குது, அதனால் இது வராது. அதே மாதிரி வித் இந்த தோஸ்ன்னு இருக்க மாதிரி வந்துருக்கு, அது கூட வராது. நான் ஆல்ரெடி சொன்னேன்னா சிம்பிளாக இந்த திஸ்ஸுங்கிறது போட்டாலே வந்துடும். இதுக்கு முன்னாடி அந்த பிளாக் அட்ஜெக்டிவ், அதுக்கப்புறம் வந்து அவுட்ஃபிட் இருக்குது. புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி திஸ் பிளாக் அவுட்ஃபிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? புரியுங்களா? திஸ் இஸ் நம்ம வந்து சிம்பிளாக வந்து ஒரு இதாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது திஸ் இஸ் த அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ அப்போது இந்த இடத்துல ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன் இருக்குல்ல, அந்த ஆன்லையுமே சேஞ்ச் பண்ணியிருக்கான். இருந்தாலுமே நமக்கு சின்னதாக ஒரு வார்த்தை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான். இப்போ வந்து ஆனை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றலைங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல தெரியல. பட் வந்து இந்த தேசுங்கிறது கண்டிப்பாக மாற்றணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுனாவே தான் இந்த இடத்துல நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியுதா? சில நேரங்களில் திஸ்ங்கிறது 2 ஆப்ஷன்ஸில் கூட இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அடுத்து நம்ம இதுக்கு போகலாம். ஓகேவா? ஸோ பிரிட்டி ஆணுங்கிறது டேட்டுக்கு முன்னாடியும் அல்லது ஒரு ஏதாச்சும் ஒரு பொருள் வந்துன்னா டேபிள் மேலே அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இது மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அதுதான் ஆண்களை யூஸ் பண்ணப்படும் போது. இப்போ இங்கே வந்து பிரிட்டி இன் திஸ் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ பிரிட்டிங்கிறது மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அழகான. ஓகேவா? ஸோ யூ ஆர் லுக்கிங் ஸோ ரொம்ப அழகா. ஓகேவா? ஸோ அழகாக இருக்க இந்த அப்படிங்கிறது இந்திஸ் அப்படிங்கிறது இந்த பிளாக் அவுட்ஃபிட் அப்படி தான். புரியுதுங்களா? இல்லை நீங்கள் வந்து சென்டென்ஸை புரிஞ்சுக்கிற பார்க்கணும். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூ ஆர் லுக்கிங் ஸோ பிரிட்டி அப்படின்னா இப்போ உன்னோட லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஆன் திஸ் மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. அதாவது இன் திஸ் பிளாக் அவுட்ஃபிட் அப்படிங்கிறது தான் வரும். ஏன்னா இந்த பிளாக் அவுட்ஃபிட்னால தான் அப்புறம் நீ ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறத அது வந்து காரணமாக தான் சொல்லுது. ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த இதில் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல் வந்து தான் இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆப்ஷன் 1ல் வந்து தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆப்ஷன்ஸ்
ஃபில்லிங் த blanks ஓகேவா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மெனி பீப்புள் லைக் பிளேயிங் கிரிக்கெட் பட் டேஷ் மை ஒப்பீனியன் இட் இஸ் டூ ஷார்ட்டிக் ஓகேவா. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆப்ஷன் 1ல் இன், ஆப்ஷன் 2ல் ஃப்ரம், அண்ட் ஆப்ஷன் 3ல் ஃப்ரம், அண்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் 2ல் ஃப்ரம், ஆப்ஷன் 3ல் ஃபார், அண்ட் ஆப்ஷன் 4ல் வித்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போ மெனி பீப்புள் லைக் பிளேயிங் கிரிக்கெட் பட் டேஷ் மை ஒப்பீனியன் இட் இஸ் டூ ஷார்ட்டிக். இந்த இடத்துல வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நான் பார்க்கணும் ஓகே. அந்த இடத்துல எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது மெனி பீப்புள், இப்போ சென்டென்ஸை தான் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க பார்க்கணும். இருந்தாலுமே கீழே உள்ளதுக்கு மீனிங் பார்க்கலாம். இருந்தாலும் மெனி பீப்புள் லைக் பிளேயிங் கிரிக்கெட் பட் ஓகேவா, நிறைய, அதாவது மெனி பீப்புள் லைக் பிளேயிங் கிரிக்கெட், நிறையா மக்கள் பலர் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறதுனா விரும்புகிறாங்க. பட் ஆனால் டேஷ் மை ஒப்பீனியன், இது வந்து என்னோட ஒப்பீனியன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும், புரியுதுங்களா உங்களுக்கு. அப்போ இது என்னோடது அப்படிங்கிறப்ப இன் மை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம், புரியுதுங்களா. இந்த இடத்துல வந்து ஃப்ரம், இதிலிருந்து அப்படிங்க, இப்போ வந்து இன்னுங்கிறது இல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த ஃப்ரம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்து ஓகேவா. ஸோ இருந்து, ஃபாருங்கிறது ஆகன்னு அர்த்தம் ஓகேவா, வித்துங்கிறது கூட ஓகேவா. ஸோ இதுதான் தான் இவர்களுடைய தமிழ் அர்த்தம். இப்போது மெனி பீப்புள்ஸ் லைக் பிளேயிங் கிரிக்கெட் பட் இதில் இது வந்து இந்த மை ஒப்பீனியன்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம் ஓகேவா. ஸோ இருந்து, இதில் இருந்து, அதாவது ஃப்ரம் போட முடியாது. அதே மாதிரி ஆக, இதாக அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது, ஃபாரும் போட முடியாது. வித், இது கூட என்னோட ஒப்பீனியனாக இருக்கலாம் அப்படின்னு இங்கே டவுட்டபுளாக சொன்னோம் அப்படின்னா கூட அப்படி சொல்லலாம். பட்டிங்களா, இது கூட அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட அப்படி சொல்லலாம். பட் வந்து இங்கே வந்து இது என்னோட ஒப்பீனியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது இந்த இடத்துல நம்ம என்ன இது யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆப்ஷன் 1ல் இருக்க இன்னும் தான் வரும். ஸோ அப்போ இந்த இதுதான் இங்கே வரும். அப்போ ஐஎன் இன் தான் கரெக்டான ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸாக இருக்கும் ஓகேவா, புரியுதுங்களா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ கைஸ் ஓகே. ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கீழே வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்குமே வந்து கீழே இருக்குது. அதை ஜாயின் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு டெஸ்ட் பிடிஎஃப் வந்து ஃப்ரீயாகவே இங்கே வந்து கிடைக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்துக்குங்க. அதே போல் வந்து டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னாலுமே வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் வந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.